ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். சங்க இலக்கியங்களையும் காப்பிய இலக்கியங்களையும் கவியரசர் கண்ணதாசன் நிறைய படித்தவர். அவர் படிக்காத இலக்கியங்களே இல்லை. 8வது வகுப்பு தான் அவர் படித்திருக்கிறார் என்று சொன்னாலும் இலக்கணத்தை புலவர் அப்பாத்துரையார் அவர்களிடம் தனியாக பயின்றவர். அதனால்தான் அவருடைய பாடல்களிலே இலக்கணம் அங்கே நடைபோட்டு எழுந்து நிற்கும். அந்த இலக்கியங்களிலே இருப்பதையெல்லாம் தன்னுடைய பாடலுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று எண்ணியவர் கவியரசர் கண்ணதாசன். இந்த இலக்கியங்களை மக்கள் மத்தியிலே நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு பாடலை கண்ணதாசன் எழுதியிருப்பார். அதிலே 2 இலக்கியங்கள் அங்கே வரும். ஒன்று கம்பராமாயணம், இன்னொன்று சிலப்பதிகாரம். இந்த 2ம் மக்கள் மத்தியிலே சிறப்பாக பேசப்படுகின்ற ஒரு இலக்கியம். தமிழர்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற இந்த இலக்கியம். இந்த பாடலை கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த இலக்கியத்தை நினைவு வர வேண்டும், அவர்களும் அதிலே ஆர்வமுடன் அதை எடுத்து படிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய திரைப்பட பாடலிலேயே அந்த 2 இலக்கியங்களையும் எடுத்து சொல்லியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். அன்னை என்ற திரைப்படத்திலே பானுமதி அவர்கள் தயாரித்த அந்த அன்னை என்ற அந்த திரைப்படத்திலே ஒரு பாடல் வரும். அந்த பாடலிலே ராஜா என்பவரும் சச்சி என்பவரும் காரிலே போவது போன்ற ஒரு பாடல். அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தால் பழகிடும் ராமன் வரவு எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள். அங்கே ராமனுடைய வரவை சீதை எதிர்பார்த்ததை ராமாயணத்திலே குறிப்பிட்டதை இங்கே சிறப்பாக இந்த திரைப்பட பாடலின் மூலமாக மக்களிடையே கொண்டு செல்லுகிறார். அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தார் பழகிடும் ராமன் வரவு எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள். அதோடு நிற்கவில்லை, இன்னொரு இலக்கியத்தையும் அங்கே கொண்டு வருகிறார். காவிய கண்ணகி இதயத்திலே கணிந்தவர் யாரிலும் பருவத்திலே கோவலன் என்பதை ஊரறியும் சிறு குழந்தையும் அவனது பேரறியும். அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தார். இந்த பாட்டை நீங்கள் இன்னும் தொடர்ந்து கேளுங்க, இது சிறப்பாக இருக்கும். இன்றைய காதல் எப்படி இருக்கிறது, அன்றைய காதலை அவர் எப்படி கொண்டு வந்தார் என்பது. இன்றைக்கு ஒருதலை காதல் என்று சொல்லி காதலிக்காத பெண்களை கூட துன்புறுத்துகின்ற ஒரு நிலை காதல் என்ற பெயரிலே இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காதலை பற்றியும் இதிலே அழகாக சொல்லியிருப்பார் கவியரசர் கண்ணதாசன். பருவத்தில் பெண்கள் தனித்திருந்தால் பார்ப்பவர் மனதில் என்ன வரும், இளையவர் என்றால் ஆசை வரும், முதியவர் என்றால் பாசம் வரும். அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தால் பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள். அடுத்து சொல்லுவார் எப்படி காதல் இருக்கணுங்கிறத. ஒருவரை ஒருவர் உணர்ந்து கொண்டால் உள்ளத்தை நன்றாய் புரிந்து கொண்டால் இருவர் என்பது மாறிவிடும், இரண்டும் ஒன்றாய் கலந்துவிடும். அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தால் பழகிடும் ராமன் வரவு எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள். இப்படி 2 காப்பியங்களையும் இங்கே எடுத்து சொல்லி காதல் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் மிக சிறப்பாக ஒரு திரைப்படத்திலே
மக்கள் மத்தியிலே கொண்டு வந்தவர் கவியரசர் கண்ணதாசன். ஏனென்று சொன்னால் தமிழர் வாழ்வு நெறிப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்வு, ஒரு பண்பாடான ஒரு நாகரிகத்தை கொண்டிருந்தது. அன்றைய திரைப்படங்களிலே அப்படிப்பட்ட வாழ்வைத்தான் அன்றைக்கு கொண்டு வந்தார்கள். அதனால்தான் அன்றைக்கு சமூகத்திலே இந்த ஒருதலை காதல் என்பதெல்லாம் பெரும்பாலும் இல்லாத ஒரு நிலையிலே, அப்படியே யாருக்காவது இருந்தாலும் அதோடு மறைந்து போகின்ற நிலையிலே எதிர்த்தரப்பை துன்பம் செய்யாத ஒரு நிலை தான் அன்றைக்கு இருந்தது. அதற்கெல்லாம் காரணமாக அமைந்தது இப்படிப்பட்ட திரைப்பட பாடல்கள் தான். அதுதான் மனிதர்களை பக்குவப்படுத்தியது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.